ஒரு ஆடம்பரமான வில்லாவில் நடக்கும் மூடிய ஏலத்தில் ஒரு அரிய ப்ரூச் காணாமல் போனது. ஒவ்வொரு விருந்தினரும் சந்தேகத்திற்குரியவர்கள். குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவ முடியுமா? அத்தியாயம் 1. பரோன் வான் ரிக்டர் தனது ஆடம்பரமான வில்லாவில் எழுந்தார். பல வாரங்களாக அவரை துன்புறுத்திய கவலையை அசைக்க முடியவில்லை. அவர் கடுமையான நிதி சிக்கல்களை எதிர்கொண்டார். அன்றே அவற்றை தீர்ப்பார் என்று நம்பினார். குடும்ப குலதெய்வம் அவரது பெரியம்மாவிடமிருந்து ஒரு விலையுயர்ந்த ப்ரூச் ஏலம் விடப்பட்டது. அத்தியாயம் 3. டிடெக்டிவ் மோரிஸ் கண்ணாடி முன் கவனமாக மொட்டையடித்தார். பரோன் வான் ரிக்டர் ஒரு முக்கியமான நிகழ்வில் அவருக்காக காத்திருந்தார். மேலும் அவர் தாமதமாக இருக்க முடியாது. ஆனால் அவர் புறப்படத் தயாரானதும் அவரது கார் பிடிவாதமாக ஸ்டார்ட் செய்ய மறுத்தது. மோரிஸ் அதை மீண்டும் மீண்டும் செய்ய முயன்றார். வெற்றி பெறவில்லை. விரக்தியடைந்த அவர் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு 2 மணி நேரம் காத்திருந்தார். இனி சரியான நேரத்தில் வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை. அத்தியாயம் 4. பட்லர் பெருமையுடன் மலாக்கிப் பெட்டியை எடுத்துச் சென்றதால் பரோனின் வாழ்க்கை அறை பதட்டமான அமைதியால் சூழப்பட்டிருந்தது. ஒரு செலோ இடத்தை நிரப்ப வேண்டும். ஆனால் ஒரு சரம் உடைந்ததால் செயல்திறன் ரத்து செய்யப்பட்டது. விருந்தினர்களின் கண்காணிப்பு கண்களின் கீழ் பெட்டி திறக்கப்பட்டது மற்றும் அறை வியப்பான பெருமூச்சுகளால் நிரம்பியது. பின்னர் முணுமுணுப்புகளால், இறுதியாக கோபத்தால் சலசலத்தது.